உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒருவேளை நான் பாஸா இருந்திருந்தா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிருக்காது. 100% என் லைஃப்ல நான் இதை மிஸ் பண்ணிருப்பேன் தெரியுமா? இது ஒன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லடா, நல்ல ரிலேஷன்ஷிப்பா மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இல்ல, இந்த பந்தத்துக்கு ஒரு பேர் வேணும்ல. அதுக்குன்னு இல்லாத உறவெல்லாம் புதுப்பிக்காத. ஐ ஹேட் a bad past. என் லைஃப்ல இன்னொரு வாட்டி இந்த காதல்ன்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இப்போதைக்கு எனக்கு இந்த சொந்த பந்தமும் என் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே போதும்டா. போதண்டா தேவதாஸ், போலாம் வா. எப்ப பார்த்தாலும் உன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு. இங்க பாரு, இப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தீனா இந்த பொம்மைங்களோட சேர்த்து உன்னையும் வெளியே தூக்கி போட்டுருவேன். இந்த வீட்டுல நிம்மதி இருக்கணும்னா வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது அமையல. நீ டேய், வெளியே போடா. குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியாதா? உண்மைங்கிறது இந்த மாதிரி எத்தனை நாள் ஆனாலும் மாறவே மாறாது. மாற்றம் ஒண்ணுதான், என்னைக்குமே மாறாதது. நீ இதை தெரிஞ்சுக்கோ. இன்னொருத்தன் வாழ்க்கையை கெடுத்துட்டு நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு பதில் செத்து போறது எவ்வளவோ மேல். செத்ததுக்கு பிறகு நடக்கிற விஷயத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்லாமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், என் கைக்குள்ள தான் இருக்கணும். வீட்டுல எல்லாருமே உங்களை கெட்டவர்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எவ்வளவு நல்லவர்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மெதுவா சித்தா. ராமா, ராமா, நீ ரொம்ப ரொம்ப நல்லவா ராமா. அப்படியே உங்க அம்மா மாதிரி. நீ நல்லா இருக்கணும், ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கணும். நான் ஏதாவது சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. அது ஏன்னு தெரியுமா? வாழ்க நம்பிக்கையை கொடுக்கணும், பயத்தை கொடுக்க கூடாது. பயத்தை கொடுக்க கூடாது. பழைய கதையெல்லாம் சொல்லி உன் வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலடா. என்ன சொன்னீங்க சித்தப்பா? எதுவும் இல்லை ரம்மா. நீ போ, நான் படுத்துக்கிறேன். நீ போ ப்ளீஸ். சித்தப்பா ப்ளீஸ் நீ போ, எனக்கு தூக்கம் வருது. பை. இந்த வீட்ல எதுவுமே சரியா இல்லை. இதையெல்லாம் நாம தான் சரி பண்ணணும். நம்ம கிட்ட எல்லாமே இருந்தும் கூட எதுவுமே இல்லாத மாதிரி தோணுது. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வேதனை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பேசிக்கிறதே கிடையாது. இத்தனை வருஷமா இதையெல்லாம் எப்படியாவது சரி பண்ணணும்னு தான் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். பட் ஐ திங்க் ஐ ஃபெயில்டு. இதையெல்லாம் உன்னால மட்டும்தான் சரி பண்ண முடியும். அப்போ மாமா இதுக்காக தான் உன்னை கட்டாயப்படுத்தி உன்னை இங்க வரவழைச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. இவ்வளோ நாளா மாமா எனக்கு கொடுத்த பொறுப்புகளை நான் சரியா நிர்வகிச்சுக்கிட்டு வந்தேன். ஆனா நான் உன் விஷயத்துல மட்டும் தோத்து போயிட்டேன்டா. சித்தி, ஆனா அதுக்காக நான் ஒன்னும் வருத்தப்படல. அப்போ சந்தோஷப்படுறேன். எதுக்கு தெரியுமா? உனக்கு பிடிச்சத நீ செய்யறல்ல, அதுக்குதான். அதுதான் எனக்கு சந்தோஷம். உனக்கு கல்யாணம்னா நான் துள்ளி குதிக்க போறேன். அதுக்காக உனக்கு ஏதோ ஒரு பொண்ணை காமிச்சு அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயப்படுத்த மாட்டேன். உனக்கு பிடிச்ச பொண்ண நீயே தேடிக்குவல்ல சித்தி. இங்க பாரு, கட்டாயப்படுத்துறதா நினைக்காத. நான் ஏன் கேக்குறேன்னா, இந்த வீட்டோட நல்லதுக்காக தான். நீ கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா நம்ம வீடு நல்ல விதமா மாறிடும். அதுக்குதான். சொல்லுப்பா, யார் அந்த பொண்ணு? ஐயோ சித்தி, அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல. ஓ, அந்த மாதிரி யாரும் இல்ல. அப்ப சரி. சித்தி, நிஜமா யாரும் இல்ல. எனக்கு யாராச்சும் பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தானே வந்து சொல்லுவேன். இட்ஸ் ஓகே அப்பு, லெட் இட் பி. நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஒருவேளை உன் வாழ்க்கையில அப்படி யாராவது பொண்ணு வந்தா என்கிட்ட கண்டிப்பா சொல்லு.
சரியா? ஐல் பி த ஹாப்பியஸ்ட். ரொம்ப யோசிக்காத, ரிலாக்ஸ். ஹலோ, பிஸியா இருக்கீங்களா? இல்ல சொல்லுங்க. உங்க வீட்டு வாடகை எவ்வளோ? ஆ? நீங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல வாடகை எவ்வளவு இருக்கும்னு கேட்டேன். ஆ, அது வந்து நீங்க இருக்கிறது வாடகை வீடு தானே? ஆமாமா. ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ. டேய், இந்த வீட்டுக்கு என்னடா வாடகை? அதான்டா 1 BHK. 1 BHK? எவ்வளோடா வாடகை? அதான் நீ சொன்னல 1 BHKன்னு. டேய், உங்ககிட்ட கெஞ்சி கேக்குற வாடகை எவ்வளவு சொல்றா? டேய், நடு ரோட்ல இருக்கண்டா. என்னடா பிரச்சனை உனக்கு? ஹலோ ராம், கேக்குதா? டேய் சொல்றா. ஒரு 15,000 வரும். 15,000. ஓகே அப்படியே லைன்ல இரு. சீதா, சாரிங்க, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஏதோ கேட்டீங்களே. வீட்டு வாடகையா? 15,000. என்னது 15,000மா? ஏன் கம்மியா இருக்கா? என்ன கம்மியா? சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அது எங்க அப்படி கேக்குறீங்க? வாங்குற சம்பளத்தை வாடகையே கொடுத்துட்டீங்கன்னா மத்த செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஆமால, என்ன பண்றது, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். கடவுளே, ஒரு ஆள் இருக்கிறதுக்கு 15,000 ரூபாய் வாடகையா? என்னால அவ்வளவு கொடுக்க முடியாதுப்பா. இல்ல நீங்க எதுவும் கொடுக்க வேணாம், நானே எப்படியாச்சும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். இல்ல, நான் வாடகைக்கு பாத்துட்டு இருக்கேன்ல, அதான் சொன்னேன். ஓ, ஓகே 10,000 ரூபாய் கொடுக்கலாம். அதை விட கொஞ்சம் அதிகம்னா 11,000 ரூபாய் கொடுக்கலாம். அதுக்கு மேல எனக்கு கொடுக்கறதுக்கு கஷ்டம்பா. இப்போ இருக்கிற ஏரியால எல்லாமே பழகி போயிடுச்சு. புது ஏரியாக்கு போனா எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறேனே தெரியல. எனக்கும் சிரிக்கும் இதுதான் டென்ஷனா இருக்கு. இந்த வீட்டு லோனை சீக்கிரமா கட்டி முடிச்சு ஆகணும். உடனே விற்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி வாடகைக்கு வீடு பார்க்கணும். எங்க போய் நான் தேட போறேனே தெரியல. ஆனா நான் பாக்குற வீடு சிரியோட ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் இருக்கணும். என்ன சடனா ஸ்கூலை மாத்தணும்னா அவ ரொம்ப கஷ்டப்படுவாள். ஒரு நிமிஷம். நீங்க எங்க இவ்வளோலாம் யோசிக்கிறீங்க? உங்க வீட்டுக்கு ஒண்ணுமே ஆகாது, நீங்க அங்கேயே தான் இருக்க போறீங்க. யூ டோன்ட் வரி. நீங்க வீட்டை காப்பாத்த என்னென்ன செய்யலாமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். பாவம், நீங்க என்னோட கஷ்டத்தை சேர்த்து நீங்களே பாக்குறதா இருக்கு. வாடகைக்கு வீடு ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? சீதா, ஒரே நிமிஷம். சாரி, ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. என்னடா? வாடகையை முடிவு பண்ணிட்டீங்களா சார்? என்னோட உதவி தேவைப்படுதா? ஒன்னும் தேவையில்ல, போனவே. சீதா சொல்லுங்க. என்னாச்சுங்க? உங்களுக்கு இன்னும் விக்கல் நிக்கலையா? நோ, ஐ அம் அப்சல்யூட்லி ஃபைன். வாடகைக்கு ஏதாவது வீடு பாத்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. ஷூர். குட் நைட். குட் நைட். அம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.